இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதின் ஆழத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்துறேன். இந்த கால வேளையில கூட இந்த ஒவ்வொரு நாளும் புதிய நாள், புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்துட்டே இருக்கிறாரு. அந்த புதிய கிருபைகள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அது ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவர் படைத்த இது வெற்றியின் நாள். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற நாள், அது ஒரு வெற்றியின் நாள். நம்ம வாழ்க்கையில தோல்வியில இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமே இல்லை, அவருடைய சித்தமே இல்லை. இந்த நாள்ல கூட தேவன் நம்ம கூட இடைப்பட்டு நம்முடைய அந்த மெடிடேஷன் பிரேயர்ல அவர் நம்ம கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்ம இருதயத்துல அவருடைய வார்த்தைய இன்னும் ஆழமாய் அவர் விதைக்க விரும்புகிறார். நம்ம இன்றைக்கு அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் அவர் பொறுப்பெடுத்து நம்மை நடத்துகிறத நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல கூட நம்ம மெடிடேஷனுக்காக சில வார்த்தைகளை நான் தியானிச்சேன். தாவீது சொல்றாரு சங்கீதம் 55:17-18, அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். அப்போ அந்தி சந்தி மதியான வேளைகள்லாம் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மெடிடேஷன்ல இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கிறத பார்க்கலாம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து அவன் முறையிடுகிற அந்த ஒரு பழக்கத்தை கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்போ நம்ம அதிகமா அவரை தியானிக்க தியானிக்க நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். நிச்சயமா நான் பேசுகிற சத்தத்தை என் தேவன் கேட்கிறார். வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், ஃபர்ஸ்ட் நம்ம அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் நமக்கு செவி கொடுக்கிற தகப்பன். அப்போ இது எப்போ நமக்கு வரும்? அதிகமாய் அவர் கூட உறவாட, அந்த தியானத்திலேயே நம்ம இருக்க இருக்க அவருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்கும் பொழுது நம்ம இருதயம் ஒரு இடத்துக்கு வந்துருது. நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் கேட்கிறார்னு நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா போதும், நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இன்றைக்கு காலையில கூட நீங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன, மன விருப்பங்கள் என்ன, இது எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாராம். அப்போ என்னெல்லாம் உங்க மனதுல இருக்குதோ அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா போதும், அவர் நிச்சயமாய் அதற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்ததா அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார், எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. அப்போ அவர் செவி கொடுத்தது மாத்திரம் இல்லாம, எனக்கு எதிராக எவ்வளவோ யுத்தங்கள் வந்தது, அதை எல்லாவற்றையும் நீக்கி என் ஆத்துமாவை, என் இருதயத்தை, என் மைண்ட், சோல் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு? சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த மெடிடேஷன் முக்கியங்கிறத தாவீது அறிந்து வைத்திருந்தார். அந்த மெடிடேஷன்லயே அவர் இருந்ததுனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் வந்தா கூட, அங்க கோலியாத் வந்த பொழுதும் அந்த உடன்படிக்கையை குறித்து அவருக்கு தியானித்து அவர் அதை புரிந்து அவர் இருதயத்துல அதை உணர்ந்ததுனால அங்க பயம் வரல. சிக்லாகுல எல்லாரும் கல்லெறியணும்னு சொல்லி அங்க தாவீதுக்கு எதிராய் வந்த பொழுது கூட தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதெல்லாம் எப்படி வரும்? ஒரு நாள்ல இதெல்லாம் வரப்போறது இல்ல. அவர் இருதயத்தை தியானித்து 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 அந்த இடத்திற்கு தாவீதினுடைய இருதயம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 104:34 கூட, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அப்போ நான் அவரை தியானிக்கிற தியானமே எப்படி இருக்கா? இனிதா இருக்குதா? இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு இந்த தியானம் எப்படி இருக்கு? இனிமையா இருக்குது.
அதனாலதான் நம்ம இருதயம் ஒரு ரெஸ்டுக்குள்ள வருது. நம்ம இருதயம் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்குள்ள வருது. அதனாலதான் அதை வாஞ்சித்து இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். எனக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ், சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு எப்படி இருக்கு? இனிதா இருக்கு. நான் அவருக்குள் மகிழுவேன். சங்கீதம் 119:97 நம்ம பார்க்கிறோம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். தாவீது சொல்றாரு, இந்த இந்த ஒரு ஸ்லாக்கியம், இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம். தாவீத போல அவர் வேதத்துல பிரியமா இருக்கிறாராம். நாள் முழுவதும் அதுவே அவருக்கு தியானமா இருக்குதாம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் தான் நமக்கு வேணும். இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அறிந்து கொள்ளும்படி எபேசியர் 1:19 பார்க்கிறோம். இதெல்லாம் பரிசுத்தவானுடைய சுதந்திரமா இருக்கு. தாவீதுக்கு அந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அவர் பெற்றிருக்கிறார். நாள் முழுவதும் அவருடைய வேதத்தை அவரு தியானிக்கிற அத பிரியமாய் தியானிக்கிற ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்தது. காலையில நம்ம இந்த தாவீதுக்கு கிடைச்ச இந்த காரியங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் வேதத்துல நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்க தேவன் நமக்கு அந்த கிருபைய இந்த காலை வேளையில ஊற்றுகிறத நம்ம விசுவாசிப்போம். நம்ம அடிக்கடியாய் அவருடைய வார்த்தைய நம்ம தியானிச்சு அந்த ரெவலேஷன்ஸ்ல நம்ம மகிழ்கிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 23:3 கூட நம்ம பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறாராம். அப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். மத்தேயு 11:28, 29 நம்ம பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய நேரங்கள்ல இயேசு வேதத்துல சொல்ற காரியம் என் பின்னே வாருங்கள்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என் நுகம்னா என்னது? ஒரு மாடு, அந்த 2 மாடுகள் ஒன்றாய் சேர்க்கிறதுக்கு எங்கேயாவது அந்த மாட்டு வண்டிகளை ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த நுகத்தை கழுத்து மேல வைக்கிறாங்க. அப்போ ஒண்ணு எங்க போகுதோ அதுதான் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூனியன் என் கூட நீ யூனியன்ல வா. அந்த யூனியன்ல உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் சாந்தமா இருக்கிறாரு, மனத்தாழ்மையா இருக்கிறார். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்கு இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமாவுக்கு நிச்சயமாய் இளைப்பாறுதல் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அடுத்தடுத்த நாட்கள்ல அவர்கிட்ட அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார், எதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், இது எல்லாத்தையும் நம்ம தியானிக்க போறோம்.
அப்போ இந்த காலை வேளையில இந்த மெடிடேஷன் மெயினா நமக்கு கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க 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 நம்ம ஆத்துமாக்களுக்கு அங்கே இளைப்பாறுதல் உண்டாகுது. அந்த தாவீதினுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ நம்ம என்ன செய்றோம்? தாவீது பெற்றிருந்த அந்த காரியத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்ள போறோம். நாள் முழுவதும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற அந்த சுதந்திரத்தை தேவன் நமக்கு தருகிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 21:4 நம்ம பார்க்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். அப்போ நம்ம ராஜா எப்படி வராரா? அவர் ராஜாதான். ஆனா அவர் எப்படி வர்றாரா? சாந்த குணமுள்ளவராய் வருகிறாராம். நம்ம இருதயத்துல அந்த சாந்த குணம் இருக்கும்போது நம்ம ஆத்துமாவுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த ஆத்துமா நம்ம பார்க்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உன்னை வாழ்த்துகிறேன்னு சொல்லி அங்கே யோவான் காயுக்கு வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆத்துமா எப்ப வாழும்? அந்த ஆத்துமா எப்போ செழிக்கும்? நம்ம ஆத்துமா வாழ்கிறது போலதான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியுமா? நம்ம சரீரம் வாழும். நம்மளுடைய எல்லா விதமான காரியங்கள் பினான்சியல்ல எல்லாமே எப்ப வாழ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா வாழும் பொழுது. நம்முடைய ஆத்துமா எப்ப வாழும்? சங்கீதம் 103:1-2 பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப நம்ம ஆத்துமா எப்ப வாழும், எப்ப செழிக்கும், ப்ராஸ்பரஸா அது எப்போ நம்ம சோல் மாறும் அப்படின்னா, அவருடைய நன்மைகளை நன்றியுணர்வோடு நினைவு கூறும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்ம ஆத்துமா வாழுமா? இன்னைக்கு நமக்கு எத்தனையோ நன்மைகளை நம் தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்போ அத நன்றியோடு நம்ம நினைவு கூறுகிறோமோ, நம்ம ஆத்துமா அந்த தாவீது சொல்ற ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நம்முடைய ஆத்துமா வாழும். நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆத்துமா வாழ ஆரம்பிக்கும். நம்முடைய ஆத்துமா வாழும்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அடுத்ததா உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அப்படின்னு நீதிமொழிகள் 11:25 நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அன்பை கொடுக்கறதுலயும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சர்வ் பண்றதுல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உதார குணமா இருக்கிறோமோ, நம்ம ஒருத்தட்ட நன்மையை பெற்றுக்கொண்டோம்னா அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கும் பொழுது, அவங்களுக்காக நம்ம உண்மையா நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு உதார குணமுள்ள இருதயமா நம்ம இருக்கும்போது நம்ம ஆத்துமா என்ன செய்தான்? செழிக்குது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது மனதார நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா ஆண்டவர் சொல்றார் யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ அவருடைய சமாதானத்தை தான் நமக்கு கொடுக்கிறாரா? அதுக்கு ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணுமா. அவருடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தான் அவர் நமக்கு தர்றார். எப்படி சமாதானம்? ஜீசஸ் அசைக்கவே முடியாத ஒரு சமாதானத்தை அவர் பெற்றிருந்தார். ஏன்னா அவர் தன் தகப்பனை பிதாவாகிய தேவனை
அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தார். மத்தேயு 6ல பார்க்கிறோம். Therefore take no thought. Do not worry. கவலைப்படாதீங்க. அப்போ உங்க ஆத்துமா என்ன ஆரம்பிக்கும்? வாழ ஆரம்பிக்கும். வரியே ஒரு வகையான மெடிடேஷன். பிசாசு கூறுகிற பொய்களை மெடிடேட் பண்றதுக்கு பேருதான் வரிஸ். அந்த இடத்துல நம்ம அவரை ஆழமா, அவருடைய அன்பை ஆழமா நம்ம தியானிக்காத இடத்துலதான் நமக்கு பயம் வருது. அப்போ பயம், கவலை, கலக்கம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட விடும்போது நம்ம ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்குது. நம்ம உணவை பத்தியோ, உடைய பத்தியோ, நாளைய தினத்தை குறித்தோ, இன்னைக்கு உங்க இருதயத்துல எதெல்லாம் பயமா இருக்குது, இதை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும்னு அவர் விரும்புறார். நம்ம ஆத்துமா அப்பொழுது செழிக்க ஆரம்பிக்கும். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணுமா, நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணுமா? இதுதான் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியம். இதை கற்றுக்கொண்டு இதை செயல்படுத்தும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகுது. ஆனா சொல்றாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய வர்ஷிக்க பண்ணுகிறாரே, அவர் எல்லாரையும் ஒண்ணு போல நேசிக்கிறாரே, அந்த அன்பு உங்க இருதயத்துல இருக்கட்டும். அப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அடுத்ததா, நம்ம அந்தரங்கமாய் செய்கிற காரியங்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிறாராம். நம்ம கொடுக்கிறதா இருக்கட்டும், எதை செய்கிறதா இருக்கட்டும், நம்ம அதை எப்படி செய்யணுமா? அந்தரங்கத்துல செய்யணுமா? மற்றவர்கள், மனிதர்கள் காணும்படியா ஜெபிக்கிறதோ, கொடுக்கிறதோ, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ, அது இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம இருதயத்துல எதுக்காக தேவனை தேடுறோம்? அவரை மாத்திரம் தேடினா போதும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா போதும், மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கூட கொடுக்கப்படுமா? இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஆத்துமாவுக்கு அங்க இளைப்பாறுதல் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யாரையும் ஜட்ஜ் பண்ணி அவங்க அப்படி இவங்க எப்படி, வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 7ல பார்க்கிறோம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவர் கண்டடைகிறான். அப்பா, நம்முடைய அப்பா நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற நல்ல தகப்பன். இதை நம்ம அறியும் போது நம்ம ஆத்துமா செழிக்குது, ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7:12 நம்ம பார்க்கிறோம், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ மனுஷர் நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ அததான் மனுஷருக்கு செய்யணுமா? இதை நம்ம செய்யும் போது நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். இயேசுவை பின்பற்றுகிறதும் இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறதும் நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற காரியமா இருக்கு. அப்ப அந்த ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்குது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் நம்ம இருக்கிறோம்.
எப்ப புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அந்த வீடு என்ன செய்ய முடியாது? அசைக்கப்பட முடியாது. நம்ம இருதயம் கலக்கத்துக்குள்ள, பயத்துக்குள்ள, கவலைகளுக்குள்ள, நாளைய தினத்த குறித்து, உடைய குறித்து, உணவ குறிச்சு கவலைப்படாம இருக்கிற இடத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நம் தகப்பன் விரும்புகிறார். அவர் சொல்ற ஒரே காரியம், நான் உன் கூட இருக்கிறேன் மகனே. நான் உன் கூட இருக்கிறேன். அவர் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல எல்லாம் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீதுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். அவர் எப்பவும் என் கூட இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கேயும் போக முடியாதுங்கிறத தாவீது நன்றாக அவர் அறிந்து வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் மத்தேயு 28ல சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவர். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அவருடைய கிரியேஷன் இப்போலாம் நமக்கு ஒருவேளை தெரியல. இந்தியால இது மேங்கோ சீசன். அந்த மேங்கோவ நம்ம மாம்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுதெல்லாம் அது எவ்வளோ டேஸ்ட். இத்தனை பேருக்கு அது மாம்பழத்தை பிடிக்காத மக்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அது ஒன்னொன்னையும் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் மரம், செடி, கொடி, பூக்கள், ஒவ்வொரு வகையான பூக்களும் ஒவ்வொரு அழகுல அவர் படைச்சிருக்கிறார். இதெல்லாம் படைச்சு நமக்காக அவர் கொடுத்திருக்கிறாராம். பார்த்து பார்த்து நமக்காக இதெல்லாம் படைத்திருக்கிறார். அப்போ இவ்வளத்தையும் படைத்த தேவன் சொல்றாரு, இவ்வளத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் ஒவ்வொரு செகண்டும் நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை எவ்வளவு தூரம் அவர் வார்த்தையை நம்ம ரியலா பார்க்கிறோம். தாவீது அவருடைய வார்த்தைய அவரை ரியலா பார்த்ததுனாலதான் எல்லா இடங்களிலேயும் அங்க அவர் ஜெயிக்க முடிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 1:8 நம்ம பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் செய்யும்படி கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ நம்ம தியானிக்கிற தியானம் அவரை குறித்தே இருக்கும் பொழுது நம்ம வழிகள் எல்லாம் அது தானாய் வாய்க்க ஆரம்பிக்குதாம். அப்போ இன்றைக்கு எதை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம்? அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வோமா. அவருடைய வார்த்தைய இரவும் பகலும் நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருக்க 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 நம்ம எப்படி இருப்போமா? வழிகளை வாய்க்க பண்ணுகிறோமா? புத்திமானாய் நம்ம நடந்து கொள்கிறோமா? அப்போ ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம கூட இடைப்படுகிறது. எதை குறித்து கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகைப்பு வேண்டாம். அப்பா நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்ன பார், என் வார்த்தைகளை பார், என் வார்த்தைய தியானி, அது உன் ஆத்துமாவை செழிக்க பண்ணும். அது நம்மை வாழ வைக்கும். இதுதான் தேவன் நமக்கு கற்று தருகிற காரியமா இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூடயே வர்றாரு. பயப்படாதே,
நான் உன் கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10 பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் அவர் அடிக்கடியா நமக்கு நினைப்பூட்டுகிறார்? இந்த காலையில கூட இந்த வார்த்தைகள நினைப்பூட்டுகிறார்னா, நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வரணும். நம்முடைய ஆத்துமா அது செழிப்புக்குள்ள வரணும். நன்றியுள்ள இருதயம். அது மனிதர்களிடத்திலயும் நம்ம நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். தேவனிடத்திலயும் நம்ம நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி பேதுருல எழுதப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் அந்த கிராட்டிடியூட்ல இருக்குதோ, நம்ம ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். ஒன்னொன்னையும் குறித்து நம்ம நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில நம்ம எழும்பி இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல இன்றைக்கு எல்லாரும் சுகமா இருக்கிறோமா? இது எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்துல இல்லாத, கிடைக்காத ஒரு காரியம். ஹாஸ்பிட்டல்லயும் எத்தனையோ பேர் போராடி கொண்டு இருக்கிறாங்க ஜீவனுக்காக. ஆனா இன்றைக்கு நம்ம காலையில எழும்பி இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எவ்வளவு நன்றி அறிவுள்ளவங்களா நம்ம இருக்கணும். நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரே, நம்ம நமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு இந்த தூக்கம் இல்ல. தூக்க மாத்திரை இல்லாம அவங்க தூக்கம் வரல. இதெல்லாம் அப்பா தருகிற ஈவு. ஆனா இதெல்லாத்தையும் அவர் நமக்கு ஈவா தராரு. ஆனா ஏதோ இல்லாத ஒண்ண குறிச்சு நம்ம கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதையும் நீ என்கிட்ட கொடுத்துரு மகளே, மகனேன்னு சொல்லி அவருடைய வார்த்தை நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த காலை வேளையில அப்பா கிட்ட நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம். அவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறத நம்ம ஆழமா அறிந்து கொள்ளுவோம். எபேசியர் 3 நம்ம பார்க்கிறோம். அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்ப நம்ம அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவர்களா மாறணும். நம்ம அறிவுக்கே எட்டாத ஒரு அன்புதான் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. ஏசாயா 53 நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அன்ப நீங்க அந்த அந்த ஏசாயா 53 இன்றைக்கு நீங்க தியானிச்சு பாருங்க. அதுல அவருடைய அன்பு நமக்கு பூரணமா வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அசட்டை பண்ணப்பட்டாராம். மனுஷரால புறக்கணிக்கப்பட்டாராம். துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தாராம். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. இதையெல்லாம் அவர் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல அவருக்கு ஒண்ணே ஒண்ணு சந்தோஷம். என் பிள்ளைய நான் மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பேனே. இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல பார்க்கிறோம். அப்போ அந்த அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை. அசட்டை பண்றீங்களா? பரவாயில்ல, நான் அதை சந்தோஷமா பாக்குறேன். என் பிள்ளைய நான் மகிமையில நான் கொண்டு சேர்க்கிறதுக்காக, என் பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நான் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக நான் அசட்டை பண்ணப்படுகிறத சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். என்ன அடிக்கிறீங்களா? அடி வாங்குறேனா? அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த ஒவ்வொரு அடியிலையும், ஒவ்வொரு புறக்கணிப்புலையும் அவர் யார பார்த்தாரு? உங்களையும் என்னையும் தான் அவர் பார்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும்படி அவர் தன்னுடைய சரீரத்துல அத்தனை பாடுகளையும் அவர் சகித்தாராம். இப்படிப்பட்ட தன்னுடைய ஒரே நேசகுமாரனை இதெல்லாம் நமக்காக கொடுக்கும்படி அவர் அனுப்பி இருப்பார்னா, மற்ற இந்த உலகத்தின் காரியங்கள்ல எதை அவர் நமக்கு தராம இருப்பாரு? டோட்டலா அவர்கிட்ட எல்லாவற்றையும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இந்த காலை வேளையில இந்த மெடிடேஷன்ல அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷமான மனநிலைமையில நன்றி அறிதல் உள்ளவர்களா, உதார குணம் உள்ளவர்களா, கலக்கம், பயம், கவலை இல்லாதவர்களா, மற்றவர்களை நேசிக்க, சத்துருக்களை நேசிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற இருதயம் உள்ளவர்களா,
நம்ம இருதயம் மாறும் பொழுது நம்ம ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வருது. இந்த ஆத்துமா இளைப்பாறுதல்ல ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவதும் பிரேயருக்குள்ள நம்ம கடந்து போவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அந்த பிரசனம் அக்கினியா எங்களை சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய நேசம் மரணத்தை விட அது வலிமையானதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. எப்படி ஒரு மனிதனை மரணம் எப்படினாலும் உலகத்துல பிறந்த மனிதனை ஆட்கொள்ளுதோ, அதை விட உங்க அன்பு அது எல்லாரையும் பற்றி பிடிக்கிறத இந்த காலை வேளையில நாங்க பார்க்கிறோம்ப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களை தெரிந்தெடுத்து கொண்ட அந்த அன்பு இந்த உலகமே உண்டாக்கப்படல, ஆனா எங்களை உமக்குள்ள நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. ரீபலா ஹஷ்ல பிரஹூதலா அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய பிரசனத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா, எங்களை சுற்றிலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுற்றிலும் நீங்க இருக்கிறீங்க. நாங்க அதை ஃபீல் பண்றோம்ப்பா. உங்க மடியில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா. பிதாவானவருடைய மடியில இருந்த ஒரே பேரானவருடைய குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த குமாரன் மூலமாய் நாங்களும் உங்க மடியில உட்கார்ற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்ப்பா. அப்பா, இது சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நாங்க அப்படியே ஃபீல் பண்றோம். அதை எங்க இருதயத்துல நாங்க விதைக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னீங்க, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்குதா, அதிசயமான காரியம்னு ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறீங்கப்பா. அந்த அப்பாவினுடைய மடியில நாங்க இருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த கால வேளையில அந்த டீப் பிரெத்தை நாங்க எடுக்கும் போது உங்க அன்பை நாங்க பார்க்கிறோம், உள்வாங்குறோம்ப்பா. எல்லாரும் அந்த டீப் பிரெத் எடுக்கும் போது அந்த பிதாவான நம்முடைய தகப்பன் உங்களை அன்போடு பார்க்கிறத நீங்க பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பெருசா இருக்குன்னு. அவர் அந்த பிரச்சனைகளை பார்த்து சிரிக்கிறத நான் பார்க்கிறேன். இதுதானா, இதை செய்ய என்னால முடியாதா அப்படின்னு அந்த தகப்பன் நம்மை பார்த்து சிரிக்கிறார். இன்றைக்கு அந்த அப்பா கிட்ட நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு இந்த பீஸ ஆண்டவர் உணரச் செய்கிறார். உங்க ஆத்துமா வாழும்படியால், ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வரும்படியால், உங்கள் ஆத்துமா செழிக்கும்படியால் தேவன் விரும்புகிறத நான் பார்க்கிறேன். அப்பா, எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரங்கள்ல ஒப்புக்கொடு. அது அப்பா பொருளாதார தேவைகளா இருக்கலாம், எந்த காரியம் எங்க இருதயத்தை கலக்கத்துக்குள்ள உட்படுத்தி இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. அப்படி அமைதியா அப்பா கிட்ட நீங்க எல்லாத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு காரியங்களால் உங்க இருதயத்துல பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. ஒருவேளை
உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ரிப்போர்ட்டா இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகளா இருக்கலாம். அது எல்லாத்தையும் அப்படியே அப்பா கிட்ட நீங்க கொடுங்க. அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என் பிதா எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் கிரியை செய்கிற தகப்பன் நமக்காக அற்புதமா, ஆச்சரியமா நீங்க எதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அதுல அற்புதங்கள் நடக்கிறத நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அவருடைய அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல அவர் நமக்காக வியாகுலப்படுறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் அங்க வேர்வையாய் வந்ததை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் ஆத்துமா வியாகுலப்பட்டுதான். யாருக்காக? நமக்காக. இந்த உலகத்துல யாருமே நமக்காக அப்படி கவலைப்பட போறது இல்ல, நமக்காக பாரப்படுக போகிறது இல்ல. ஆனா நமக்காக ஒரு உள்ளம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என் பிள்ளைன்னு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல அந்த கண் நோக்கமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பை விட உலகத்துல நமக்கு எது பெருசு? அந்த அப்பாவினுடைய பரிபூரணமான அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அப்பாவினுடைய கிறிஸ்துவினுடைய சுத்தாவியானவருடைய இந்த திரியேக தேவனுடைய அன்பு நம்ம மேல அது மழையாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறந்தாதானே உன்னை நினைக்கிறதுக்கு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னால உன்னை மறக்கவே முடியாது. நான் மறந்தாதானே நினைக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வர முடியும். நீ என் நினைவிலேயே இருக்கிற, என்ன முழுவதும் நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறார். அவருடைய எண்ணங்கள்ல நம்ம தான் வாழ்றோமா? அவருடைய எண்ணங்களே நாம தானா? அவருக்கு நம்ம இல்லாம பரலோகமே பரலோகமா இல்லாததுனாலதான் அவர் பூமிக்கு வந்தாரா? வந்து இன்றைக்கு உன்னதத்துல நம்மள அவர் கூட உட்கார வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு அப்பா கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பிதாவினுடைய மடியில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அன்பை நீங்க லிட்டரலா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அவர் அவர் அப்படியே உங்க தலைய தடவி கொடுக்கிறத லிட்டரலா நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல நமக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஆனா இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாதபடி உலக சப்தங்கள் நம்மளை தடுத்துருச்சு. ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் நீங்க அதை லிட்டரலா ஃபீல் பண்ண முடியுது. அப்பாவினுடைய மடியில இருக்கிறீங்க. அவர் உங்களை அன்போடு அவர் தடவி கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அந்த அப்பா லிட்டரலா அப்படியே அரவணைச்சு, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி அந்த அன்புல நம்மளை கட்டி அணைத்து கொள்ளுகிறது நான் பார்க்கிறேன். சிலருக்கு உங்களையே நீங்க அடக்க முடியாத அளவுக்கு அந்த அன்புல நீங்க உடைஞ்சு போகிறத நான் பார்க்கிறேன். அந்த அப்பாவினுடைய அன்பு, அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
எனக்குரியது எல்லாமே உனக்குரியதுன்னு அப்பா சொல்றாரு. நான் எதை உனக்கு தராம இருப்பேன்? ரீபலஹாஷ்ல பிரபூதலா. அந்த அப்பாவினுடைய அன்புல இந்த காலை வேளையில நம்ம மூழ்கும்படியாய் தேவன் கிரியை செய்கிறார். அப்பா கட்டி அணைத்திருக்கிறார். பிதா குமாரனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த எம்ப்ரேஸ்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஒரு பெரிய பெரிய ஒரு தேவ சமாதானம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சமாதானத்தை இந்த காலை வேளையில தேவன் நம்ம இருதயத்துல அவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அப்பா பார்த்துக் கொள்ளுகிறார். அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவர் யாரையும் பட்சபாதமா பார்க்கல. அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அந்த அன்பின் தேவன் அவருடைய அன்பின் பிரசனத்துல நம்மள மூழ்கடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்குது. அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். இன்றைக்கு அந்த கண்கள் நம்மள ஊடுருவி பார்க்குதாம். அந்த இருதயத்துல என்னெல்லாம் இருக்குது. இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம மறந்துடுறோம். சில காரியங்கள் நம்மளை குறித்து அற்பமா இழிவாய் பேசப்பட்ட காரியங்கள்ல கூட தேவன் கிரியை செய்து நம்மளை சாட்சியாய் நிறுத்துகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். இதெல்லாம் அவருடைய அன்பு. நம்ம மறந்துடுறோம், ஆனா அவர் மறக்க மாட்டார். நம்மள உலகம் ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். நம்ம எங்கெல்லாம் தள்ளப்பட்டோமோ அந்த இடத்துல எல்லாம் அப்பா நம்மளை வந்து தூக்கி எடுத்தத நம்ம லிட்டரலா நம்ம வாழ்க்கையில ஃபீல் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் இதுக்கு நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கிறோம். அவர் அறியாதபடி இருந்தோம், சத்தியத்தை சத்தியமா அறியாத இடத்துல இருந்தோம். ஆனா அவருடைய அன்புதான் இன்றைக்கு நம்மள அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம இருதயத்துல நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அப்பா உங்க அன்பை நாங்க உணராத இடத்துல இருந்தோம். ஆனா இன்றைக்கு சத்தியத்தை நீர் எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி செய்து இந்த அன்பை நாங்க உணரும்படியாய் நீ கிரியை செய்கிறீரப்பா, உமக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஃபுல் ஆஃப் லவ். அந்த ஃபுல் ஆஃப் லவ் இன்னைக்கு நம்மள நிரப்பிட்டே இருக்குது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அந்த பூரணமான அந்த தேவ அன்பு இருதயங்கள்ல இருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் அது புறம்பே தள்ளுகிறத நான் பார்க்கிறேன். எல்லா பயங்களும் அது இந்த அன்பின் அக்கினியில அந்த பயத்தின் கலைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுறத நான் பார்க்கிறேன். எல்லா கவலைகள் சுட்டெரிக்கப்படுது. அந்த அன்பின் அக்கினி நம்மள நிரப்ப 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 எல்லாவற்றையும் அது சுட்டெரிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் இன்றைக்கு ஆத்மாவுல உண்டாகுது. தைரியம், சமாதானம், சந்தோஷம். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினால நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம புரிய 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 நமக்கு பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி இந்த நிமிஷத்திலேயே நமக்கு அப்படிப்பட்ட ஆவியினால நம்மை நிரப்புகிறார். இது எல்லாம் ரூட்டட் இன் லவ். அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிந்து கொள்ளதான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். இன்னும் நாங்க உங்க அன்பை ஆழமா அறியணும். அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் நீ படைத்திருக்கிறீர். அதெல்லாம் இன்னும் நாங்க டீப்பரா
நாங்க ஆழமா பார்க்கணும்ப்பா. இயற்கைய பார்க்கும்போது உங்க அன்பை நாங்க பார்க்கணும். மலைய பார்க்கும்போது, நதிகளை பார்க்கும் பொழுது, மரம் செடி கொடிகளை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நாங்க பார்க்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் எங்களை நீ நிரப்பி இருக்கிறீர். உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்பி இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, அந்த ஒவ்வொருவரையும் அப்பா இன்றைக்கு விசேஷமாய் உங்களுடைய அன்புல நீங்க மூழ்கடிச்சிருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்களை நீச்சல் ஆழ உங்க அன்புல நீங்க கொண்டு போகணும்ப்பா. எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்க எத்தையும் கேட்கலப்பா. உங்க அன்பை நாங்க இன்னும் ஆழமா அறியணும். அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போறீங்கப்பா. உனக்கு நன்றி. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி இருக்கிறீர். இன்னும் இந்த நாள் முழுவதும், இன்னும் வருகிற ஒவ்வொரு நாட்கள் முழுவதும் உடைய பிரசனத்திலேயே, அன்பிலேயே நாங்க மூழ்கி திளைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த அன்பு எங்க குடும்பங்களுக்குள்ள, அது எங்க வீடுகளுக்குள்ள, ஒவ்வொருவருக்குள்ளயும் இந்த அன்பு அக்கினியாய் பாய்ந்து செல்லட்டும். அன்பின் அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அன்பின் அக்கினி நிரப்பட்டும்ப்பா. கர்த்தர் அப்படியே நீ செய்கிறீர். மத்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவங்க எந்த காரியத்தை குறித்தெல்லாம் உங்கள்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நீங்க அற்புதங்களை செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் ஒரு விசையாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்துப்பா. எங்களை நீங்க டைரக்ட் பண்ணுங்கப்பா. எங்க நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் நீர் தகப்பனே. நீங்க கைட் பண்ணுங்க. இந்த கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? இந்த ப்ரேயருக்கு அப்புறம் உங்களுடைய இந்த ஒவ்வொரு நாள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க லைஃப்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? இதுக்கு முன்னாடி, அதாவது வெளியில பார்க்கலனாலும் உங்க ஹார்ட்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப ஷேர் பண்ண முடியலனாலும் நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம நம்ம உள்ளான மனிதன்ல நம்ம எப்படி பலப்படுறோங்கிறது தான் முக்கியம். உள்ள நம்ம பலப்படதான் சூழ்நிலைகள் வெளியில எல்லாம் நமக்காக மாற ஆரம்பிக்கும். இந்த நாட்கள்ல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்புல நம்மளை நிரம்ப செய்து கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை நம்ம தேசங்கள்ல நம்மை கொண்டு செய்யும்படியா நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்ங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஹார்ட்ல என்ன நடக்குது, உங்க சூழ்நிலைகள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணும்போது இன்னும் நம்ம அது எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றி செலுத்தி இன்னும் அவருடைய அன்பை ஆழமா அறிந்து கொள்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு மீட்